எல்லோருக்கும் வணக்கம். காதல் பூக்கள் பூக்கிற மாதிரி ஒரு அழகான விஷயம். இந்த காதலுடைய தாக்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கவி பேரரசு வைரமுத்து அவரோட வரிகளில் இப்போ நம்ம பார்க்கலாம். காதலித்துப்பார். உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், உனக்கும் கவிதை வரும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், கண்ணிரண்டும் ஒளி கொள்ளும், காதலித்துப்பார். தலையணையை நனைப்பாய், 3 முறை பல் துலக்குவாய், காத்திருந்தால் நிமிஷங்கள் வருஷம் என்பாய், வந்துவிட்டால் வருஷங்கள் நிமிஷம் என்பாய். காக்கை கூட உன்னை கவனிக்காது, ஆனால் இந்த உலகமே உன்னையே கவனிப்பதாய் உணர்வாய். வயிற்றுக்கும் தொண்டைக்குமாய் உருவமில்லா உருண்டை ஒன்று உருளக் காண்பாய். இந்த வானம், இந்த அந்தி, இந்த பூமி, இந்த பூக்கள் எல்லாம் காதலை கௌரவிக்கும் ஏற்பாடுகள் என்பாய். காதலித்துப்பார். இருதயம் அடிக்கடி இடம் மாறி துடிக்கும், நிசப்த அலைவரிசைகளில் உனது குரல் மட்டும் ஒலிபரப்பாகும். உன் நரம்பே நாணேற்றி உனக்குள்ளே அம்பு விடும், காதலின் திரைச்சீரையை காமம் கிழிக்கும். ஹார்மோன்கள் நைல் நதியாய் பெருக்கெடுக்கும், உதடுகள் மட்டும் சஹாராவாகும். தாகங்கள் சமுத்திரமாகும், பிறகு கண்ணீர் துளிக்குள் சமுத்திரம் அடங்கும். காதலித்துப்பார். சம்பிரதாயம் சட்டை பிடித்தாலும், உறவுகள் உயிர் பிடிந்தாலும், விழித்து பார்க்கையில் உன் தெருக்கள் களவு போயிருந்தாலும், ஒரே ஆணியில் இருவரும் சிக்கன சிலுவையில் அறையப்பட்டாலும், நீ நேசிக்கும் அவனோ அவளோ உன்னை நேசிக்க மறந்தாலும் காதலித்துப்பார். சொர்க்கம் நரகம் இரண்டில் ஒன்று இங்கேயே நிச்சயம். காதலித்துப்பார். கவி பேரரசோட வரிகளில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்த்திருப்போம், பாராட்டியிருப்போம், எல்லாருமே பாராட்டியிருப்பாங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த ரோமியோ ஜூலியட் டீம் சார்பாகவும் நம்ம வாழ்த்திடலாமே. ஏன்னா இது அவ்வளோ ஒரு மென்மையான ஒரு காதல் படம் அப்படிங்கிறத பார்த்த எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க அண்ட் ரசிச்சிருக்காங்க, பாராட்டியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டீமை சந்திக்க போகிறோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு மென்மையான ஒரு படம், ஒரு காதல் படம் இப்போ வந்திருக்கு அப்படின்னா இந்த ரோமியோ ஜூலியட் தான். இந்த ரோமியோ ஜூலியட் டீம் என் கூட வந்திருக்காங்க. ஸோ வழக்கம் போல் என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அவங்களும் பதில் சொல்ல போகிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ரவி அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் ரவி, நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம ஏவியில் பார்த்த மாதிரி தான் கவி பேரரசோட காதல் வரிகள் எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த படத்தில் உங்களோட காதலை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு மென்மையடைஞ்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அடிலாம் வாங்கியிருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி காதல் அதுதான் தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதை யாரையும் புண்படுத்தாமல், எவ்வளவுதான் நம்ம முன்னாடி காசு கண்ணை மறைச்சாலும், எப்படி எதுவாக இருந்தாலும், எவ்வளோ கவர் போட்டாலும் ஒரு உண்மையான காதல்ன்றது வெளியே தெரிஞ்சே ஆகும். ஸோ அதை இந்த படம் உணர்த்தியிருக்கு. ஸோ அதுக்கு நான் நிறையா கஷ்டப்பட்டிருக்கோம், லவ் பண்ணி கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம எல்லோரும் இந்த படத்தில். ஸோ இது என்னென்னா மெயினாக ரியாலிட்டி பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபிக்ஷன் எப்போவுமே ஓரளவுக்கு தான் ஏறும் மண்டையில், ரியாலிட்டி தான் மனசில் வரைக்கும் ஏறும். ஸோ அது நம்ம டைரக்டர் லக்ஷ்மண் நிறையா அவர் லைஃப்லேருந்து, அவர் ஃப்ரெண்டு லைஃப்லேருந்து அவர் பார்த்த விஷயங்கள் நிறையா எடுத்ததுனால எனக்கு கதை கேட்டோடனே அந்த தாக்கம் பெருசாகவே இருந்தது. ஸோ அந்த வகையில் உடனே அக்செப்ட் பண்ணேன், இது நிச்சயமாக மக்களை போய் சேரும் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ அந்த ஒரு டெசிஷனுக்கான மரியாதை தான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காதல் வரிகள் ஏதாவது 2 இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது எழுதியிருக்கீங்களா உங்களோட காதல் கவிதை வரிகள்? நான் காதலை பற்றி உணர்ந்து தான் இருக்கேனே தவிர எழுதினது கிடையாது. நம்ம இந்த சமுதாய அக்கறை, அந்த பொறுப்பு, அதை பற்றி தான் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கோம், காதலை பற்றி எழுதலை. பட் எனக்கு பிடிச்ச ஒரு காதல் வசனம் ஒன்று இருக்குது ஒரு படத்தில். அது எதுக்கு லவ் பண்ணுறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. எதுக்கு லவ் பண்ணுறோம், ஒருத்தவங்க வேணும், அது இது அதெல்லாம் இல்லையா. உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒழுங்காக வாழ்ந்ததுக்கு ஒரு விட்னஸ் வேணும். நீ சொல்லிக்கிறது இல்லை, நான் என் லைஃப்பை ஒழுங்காக லீட் பண்ணேன், நீ உன்னை ஏமாற்றிக்க முடியும், இன்னொருத்தர் அப்படி பண்ண முடியாது. ஸோ அவங்க சொல்லணுமா, உன் திட்டு வாங்கிட்டு உன் அன்பையும் பார்த்து எல்லாத்தையும் கடந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல, நீ உருப்படியானவனா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணுமா, அதுதான் லவ்வா. கணேஷனா வணக்கம். சண்டேனா 2ன்ற மாதிரி ஒரு விளம்பரத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஃப்ரைடேனா இப்போ 2ன்னு வந்துருச்சு.
அது ஏன் அப்படின்னா ஏன்னா உங்களுடைய 2 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அது கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 2 படமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. மக்கள் வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் ரசிக்கும் போது வந்து நாங்களும் இன்னும் நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையா? சொல்லுங்க. இந்த படம் வந்து ஒரு விண்ணை தாண்டி வருவாயாக்கு அப்புறமா எனக்கு பிடிச்ச ஒரு லவ் சப்ஜெக்ட். ஏன்னா விண்ணை தாண்டி வருவாய் பார்த்தீங்கன்னா ஒரு தின் லைன் தான். அதே மாதிரி இதுலேயும் இந்த டைரக்டர் அவருக்கே நடந்த விஷயங்களெல்லாம் வச்சு பண்ண விஷயம்ன்றது இல்லை. ஏன்னா நான் அதில் கம்மி நாள் தான் பண்ணேன். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ரவி கூட ஆக்ட் பண்ணுன்ட்டு. செட் ஆகி வரவே இல்லை. அவங்க பிரதர் படம் கூட பண்ணணுன்னு கடைசியில் இந்த படம் நான் கதை நீங்கள் விரும்புனீங்க, ரவி சார் விரும்பினாரா? அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது சார். நான் என்ன விரும்புறேன்றது இவர் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டார், நான் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டேன். இல்லை தம்பி, நல்ல தம்பி. இல்லை எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் சார், உனக்காக தான்ப்பா இந்த படம் பண்ணுறேன். அதனால ப்ரொடியூசர் வந்து அப்ரோச் பண்ண நான் கதையை கேட்கல. ஏன்னா ரவி கூட பண்ணுறேன். அப்போ அவங்க சொன்னால் கம்மியாக தான் இருக்கும் சார், ஒரு 7 to 8 days தான், நோ ப்ராப்ளம் பண்ணுறேன். எனக்கு இந்த சீன்ஸ்லாம் இவங்க முன்னாடி ஷூட் பண்ணும்போது ஒன்றுமே தெரில சார். இதுதான் சார் அவர் வருவார், அவருக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரிங்க் வாங்கி தரீங்க, இந்த மாதிரி போட்டு இன்னும் கதையே கேட்காது வந்துட்டேன். இப்போ படம் பார்க்கும்போது நிஜமாக நான் கொஞ்சமாக வந்திருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வெரி நல்ல கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து வெற்றிக்கு இன்னொரு காரணம் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைலாக் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதாவது கருப்பு வைரமா இருக்க நீங்கள் டாடா சால்ட் மாதிரி ஒயிட்டா இருக்கியே அப்படின்னு சொன்ன டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து மக்கள் வந்து கிளாப் அடிச்சு சிரிச்சு. அகைன் ஆல் திஸ் கிரெடிட் கோஸ் டு தி டைரக்டர் only. ஏன்னா அவர் நம்மளை அலோவ் பண்ணார். ஓகே இந்த ஏரியாவில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க சார். ஸோ நம்ம அப்போ டப்பிங்கில் சேர்த்த விஷயங்கள் அதெல்லாம். ஹிட்டுக்கு இன்னொரு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமான் சார் அவர்கள் தான். அவரை பற்றி சொல்ல ஆர்ஆராக இருக்கட்டும், கடைசியில் ஒன்று ஒரு சவுண்டு கொடுத்தாரு, அப்படியே சத்தியம் தேட்டர் ஆதருது. என்னடா இது ஒரு சவுண்ட் மேல இன்னொரு வாட்டி நாங்க சரியா கேட்காம விட்டுட்டாங்களா நம்மளுடைய ஆடியன்ஸ், அதனால இன்னொரு வாட்டி ப்ளீஸ். இதெல்லாம் திருப்பி பண்ணா வராது. பரவாயில்ல இன்னொரு வாட்டி. என்னடா எங்கேயாவது மாத்துவாரு அப்படியே லைட்டா இங்க வேற பால்பி ஆகுது சவுண்டு கேட்க நம்மளுக்குள்ள பிளட் ப்ரெஷர் அதிகமாக ஏத்துறாரு. அதுக்கு வேறு தக்க அப்படிலாம் மியூசிக் கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் கொடுக்காம நல்ல அங்கே எதிர ஸ்பீக்கர் கிழிஞ்சிடுச்சா என்ன கருமுன்னு தெரியல பார்த்தேன். ஆனால் அது உண்மையிலே சவுண்டை கொடுத்து ஏற்றுறாரு இந்த பம்ப். அது ஸோ ஹி நோஸ் த ட்ரெண்ட் எப்படி சவுண்டிங் கொடுக்கணும். இஸ் அ குட் சவுண்ட் இன்ஜினியர் சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நல்லா படிக்கிற பசங்களாம் இருக்காங்களே, அதை வந்து எல்லாருமே தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 200 out of 200 வாங்கி பாஸ் பண்ணுறாங்களோ உங்களுடைய படங்களில் வர பாடல்கள் எல்லாமே அதே மாதிரி தான் எல்லாமே பாஸ் ஆகிடுது. எப்படி அதாவது வந்து இந்த எனர்ஜி ட்ரிங்க் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது சக்ஸஸ் ட்ரிங்க்னு ஏதாவது நீங்கள் ஏதாவது குடிக்கிறீங்களா? முழுக்க இது வந்து இறைவன் செயல் அப்படி தான் சொல்வேன். அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து ஸ்டுடியோவில் ஜஸ்ட் ஒரு 4 செவத்துக்குள்ளே உட்காந்து வேலை செய்கிறோம். இது இப்படி ஒரு டியூன் போட்டால் இப்படி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணால் அது வந்து போய் சேரும் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் உட்காந்து வேலை செய்கிறோம். அது வந்து ஒரு அப்படியே ஒரு ஹிட் மெட்டீரியலாக மாற்றுறது, அது வந்து அந்த மாதிரி மாறி நடக்குது. ஐ திங்க் இட்ஸ் பியூர்லி காட்ஸ் கிரேஸ் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஆடியன்ஸோடைய சப்போர்ட் இதுதான். உங்களுடைய பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் வச்சு பயங்கர சக்ஸஸ் ஆகுது. அதான் வந்து பாட்டு பிக்கப் ஆகுது இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த கேட்சியான வேர்ட் வந்து பிக்கப் ஆகிடுது. ஸோ அந்த சீக்ரெட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலாக உண்மையான நோக்கம் என்னென்னா ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணி ஆடியன்ஸுக்கு அந்த வெள்ளி சனி ஞாயிறுக்கு தேட்டருக்குள்ளே இப்படி பண்ணுறீங்களேம்மா நீங்கள். ஸோ அந்த வெள்ளி சனி ஞாயிறுக்கு வந்துடணும், தியேட்டருக்குள்ளே வந்துடணுன்றது தான் வந்து நோக்கம். ஸோ அது ஒவ்வொரு திரைப்படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒன்று கேட்ச் பண்ண, அதாவது வந்து நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் போடுறோன்றது அது ஒரு விஷயம். அதை தாண்டி ஏன்னா இப்போது ஒவ்வொரு திரைப்படத்தோடைய ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸுக்கு என்ன கதையெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க வெறும் ஒரு பாடலாக தான் கேட்குறாங்க. ஸோ வெறும் சாங் மெட்டீரியலாக கேட்கும்போது எந்த விதத்தில் அது வந்து ரிலேட் பண்ணுது அவங்களுக்குன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவங்களுக்கு கதை தெரியாது, அவங்க மொட்டையாக ஒரு பாட்டு கேட்கும்போது அவங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கணும். ஸோ அது வந்து எந்த மாதிரி விதத்தில் அவங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய ஆஃபீஸ் கமாடிட்டிக்குள்ளே இல்லாட்டி அவங்க வீட்டு கமாடிட்டிக்குள்ளே பேசிக்கிற மாதிரி, கிண்டல் பண்ணிக்கிற மாதிரி, கலாச்சிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களாக வந்து இருந்துச்சுன்னா அந்த பாடலுக்குள்ளே, அதாவது நம்ம வெளியேருந்து பார்க்கும்போதும் அது பிடிக்கணும், அது கதைக்குள்ளேயும் அது பொருந்துற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி ஒரு டபுள் வேயாக அது வந்து கரெக்டாக லாக் ஆச்சுன்னா நத்திங் லைக் இட். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி சார் வந்து அந்த வந்து கதையில் வந்து அவர் ஒரு டிஆர்எஸோட ரசிகராக வந்து இருக்கிறனால தான் நாங்கள் டண்டனக்கான ஒன்று நம்ம வைக்க முடியுது, இல்லாட்டி தனியாக அதை வைக்க முடியாது. ஸோ அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று உள்ள இன்டர்லிங்க்டாக இருக்குது. நம்ம வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு ஓகே தக்க ஒரு சாங் வந்து ஹிட் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு மாதிரி இல்லாமல் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்கிறோம் நினைக்கிறேன். மியூசிக் டைரக்டர் பேசிட்டோம், அடுத்து வந்து கவிஞர்கிட்ட போயிடலாம். அதான் வந்து நீங்கள் ஒரு பெரிய இலக்கிய பின்னணியிலிருந்து நீங்கள் வந்திருக்கீங்க.
சரியா? அதுவும் வந்து நீங்கள் இலக்கிய கவித்துவமோடு எழுதுகிற ஒரு பாடல்கள் எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எப்படி போய் உட்காருதோன்னு எங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்தளவுக்கு போய் அப்படியே சங்குன்னு போய் உட்காந்துருது. ஓகே, ஸோ அதுக்கு எதாவது சீக்ரெட்? உங்களோட இலக்கிய பாடல்கள் வந்து இந்த ரோமியோ ஜூலியட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த பாட்டு நீங்கள் பாடி ஆரம்பிச்சிடுறீங்களா? எங்க தல டியாரு சென்டிமெண்ட்ல தார்மாரு மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையாலோ பண்ண சொன்னாரு மச்சாங்க தாண்டா தல நின்னாரு டண்டனகா நகா 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 டண்டனகா நகா டண்டனகா நகா 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 டண்டனகா நகா. சூப்பர் 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 சூப்பர். ஸோ சொல்லுங்க இந்த பாடல் பற்றி அவ்வளோ வேகமாக நீங்கள் பாடும்போதே வந்து இன்னும் வேகமாக வந்து இதுக்கான சீக்ரெட் பற்றி சொல்லுங்க. சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லை சார். லக்ஷ்மண் சார் கூட பாட்டு எழுத சொன்னார், டியூனை கொடுத்தாரு. டண்டனக்கா தான் டியூனை கொடுத்தான். என்னங்க சார் பாட்டு டிஆர் சார் பற்றி பாட்டா சார் கேட்டேன். ஆமாடா, அவர் வந்து ஜெயமணி சார் வந்து படத்தில் டிஆர் ஃபேனு, அந்தமாரி மைண்டில் வச்சுன்னு எழுது. எங்கள் அப்பா வந்து டிஆர் ரசிகர் தான் அப்போது. அதால் வந்து நிறைய சொன்னாங்க, எழுதியத்துமே கொடுத்தேன். நான் ஃபஸ்ட்டு எழுதியத்துமே கொடுத்து பார்த்துட்டு ஒன்றுமே புரியல, எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி எழுதிச்சுன்னு சொல்லிட்டேன். வீட்டாண்ட லோக்கல் பாட்டுன்னு நான் ரொம்ப லோக்கலாக எழுதிட்டேன். நீங்கள் இப்படி தான் பேசல, வீட்டாண்டலாம் இப்படி தான், இப்படிலாம் பேச மாட்டேனா, ஆனால் லோக்கல்லாம் இப்படி தான் வரும் பாட்டு அப்படி சொல்லும்போது சரி கொஞ்சம் புரியுற மாதிரி எழுதுறான்னு சொல்லிட்டு அப்புறம் புரியுற மாதிரி சொன்னார். அப்புறம் பாட்டா அப்புறம் அவர் கேரக்டர் பற்றி சொன்னார். ஜெயமணி சார் இப்போலாம் இவருக்கு இப்படி இந்தமாதிரி லவ் பண்ண பிடிக்கும், அவர் இப்படி தான் இருப்பார், இந்தமாதிரி தான் பண்ணுவார், இருக்கிறது லோக்கலாக இருந்தாலும் போகிறது ஃப்ளைட்டில் தான் போவார், அந்தமாரிலாம் சொல்லவோ அதெல்லாம் மைண்டில் வச்சுன்னு எழுதுந்து தான். இவ்வளோ ஒரு சக்ஸஸ்க்கு காரணம் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க டேரக்டர். நான் படத்தை பார்க்கும்போதும் எங்களுக்கும் தெரியுது. ஸோ டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டரும் வந்து ஒரு கதையை உருவாக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நடக்கிற சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு சினிமாவாக கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ காலகட்டத்தில் இருக்க ஒரு சுச்சுவேஷனை தான் வந்து இந்த ரோமியோ ஜூலியட் படத்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா? ரொம்ப ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக இது அக்செப்டன்ஸ் இவ்வளோ பெரிய லெவலுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் ஃபஸ்ட் நன்றி வந்து பார்த்திங்கன்னா ரவி சாரும் அவங்க ஃபாதருக்கு தான் ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லியாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட டேலண்ட் இருப்பாங்க, ஆனால் உன்னால் முடியும்டா நீ இது பண்ணிவிடுவேன்ட்டு சொல்லிட்டு நம்பின ஃபஸ்ட்டு பர்சன் வந்து எனக்கு ரவி சார் தான். ஸோ காடுக்கு நெக்ஸ்ட் படியாக தான் நான் அவர் நினைப்பேன். ஆக்சுவலாக வந்து ஞாபகம் இருக்குது, நியூ இயர் நைட்டு வந்து ஃபுல்லாக வந்து கொண்டாடிட்டுலாம் காலங்காத்தால் 6 மணிக்கெலாம் ரவி சாருடைய அப்பா வந்து ஃபோன் பண்ணார். அப்பா சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு எஞ்சுவேன்ட்டு அன்றைக்கி போனேன். அன்றைக்கி கதை சொன்னேன், அப்படியே ஒரு மிராக்கிள் மாதிரி தான். அவரும் அந்த எனர்ஜி பார்த்தாலும் எனக்கு வந்து கதை அப்போ கூட ஓகே ஆச்சா கூட தெரியாது எனக்கு. நான் கதை சொல்லிட்டு போயிட்டேன். நைட்டு வந்து நான் நடந்து போகிறது பார்த்துருக்காரு. ஆக்சுவலாக ரவி சார் ஃபோன் அடித்தார் எனக்கு, லக்ஷ்மண் வண்டி இருக்கா, நான் உங்களுக்கு எங்கேயும் ட்ராப் பண்ணுமா சொல்லிக்கிறேன். இல்லை சார் கார் வந்து அங்கே பார்க் பண்ணி வச்சுருக்கேன் சார் சொல்லிட்டு சொன்னேன். அப்போ கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆச்சு, ஆமாம் தலைவர் கதை பிடிச்ச போது யார் போனாலும் அப்படி கேட்பேன். அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே இமான் சர்க்கிளில் போகிறோம். காட் பிளஸிங்காக என்ன சொல்லிட்டு அவர் கேட்ட அடுத்த நிமிஷம் ரவி சார் ரொம்ப நல்லவர் சார். அது டக்குன்னு யாரை போய் கேட்டா கூட காம்பேஸ் போய் கேட்டா கூட டக்குன்னு ஓகே சொல்லிடுவார் சார். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ஓரளவுக்கு நல்லா இல்லை அப்படியே சொல்லிட்டு அப்புறம் இப்போ எல்லாரும் வீட்டாண்ட வந்துட போகிறாங்க. சாங் லிரிக் அவருக்கு கதையை சொல்லியிருக்காரு, ஆனால் நம்மளுக்கு கதை சொல்லியே சொன்னீங்க. வேற ஒண்ணு தலைவர் மறந்துட்டாரு இந்த இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சிருக்கு. அதாவது உண்மை என்னன்னாங்க, யாருமே எதிர்பார்க்கல இது என் கையில இருந்து வரும் சொல்லிட்டு. உண்மையிலே ரவி சாருடைய அப்பாவும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் நான் படம் போட்டு காமிக்கும் போது லக்ஷ்மண் உன் கையிலேருந்து நான் இதை எதிர்பார்க்கல, நீ எடுப்ப ஃபேண்டஸியாக எடுப்பெல்லாம் தெரியும் சொல்லி சொன்னாரு. ஆனால் உன் கையிலேருந்து எதிர்பார்க்கல. அவங்க அண்ணனும் சரி ராஜா அண்ணனும் சரி இதே சேம் டைலாக் சொன்னாரு. சரி லக்ஷ்மண், உங்களுக்கு ஞாபகம், உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா உங்க கையில உள்ள இருக்குது எடுக்க முடியாது? அதுதான் சொல்றேன், அது போறோன்ற ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ணியிருந்தாரு. ஆமாம், ஆர்யா வருவார் ஒரு நாள் நீங்கள் வச்சுக்கோங்கன்னாரு. ஆர்யா வந்தார், ஆர்யா கிட்டேயும் இப்படியே தான், அது மாதிரி சார் இப்படி சார் நீங்கள் வாங்க சார் அப்படியே பண்ணிட்டு அப்படியே போயிடுங்க சார் ஆஃப் டேயில் இப்படியே. ஸோ யூ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த ஸ்கிரிப்ட் அண்ட் இது. நந்தகோபால் சார், அதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்கள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து சமைச்சதை எப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதான் மிச்சம் மீதி இருக்கிறத வந்து சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்களும். அண்ட் இந்த ரோமியோ ஜூலியட் அழகான ஒரு காதல் கதையை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வந்தீங்க, எப்படி அக்செப்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? இது வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? படம் நல்லா போயிட்டுருக்கு, எல்லாம் சூப்பராக இருக்குது. இது என்னென்னா இந்த படம் பிகினிங்லேருந்தே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான்.
ரவி சார் வந்து எனக்கெல்லாம் வந்து அவர் படம் பண்ணி கொடுப்பாருங்கிறதெல்லாம் நான் அவருக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங் என்னை லக்ஷ்மணன் கூப்பிட்டு போனார். ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக போனேன், சும்மா நடக்காத ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் என்னை பார்த்துட்டு எனக்கு எதுவுமே கேட்கவே இல்லை சார். சார் நல்லா பண்ணிவிட்டுங்க சார், சார் கண்டிப்பாக நான் இது நீங்கள் எனக்கு கொடுக்குறதே பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிலீஸ் பண்ணார். நான் ரொம்ப கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன், ஆனால் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குங்கிறதுக்கோசரம் அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சேன். அது இப்போ எனக்கு கிடச்சிருக்கு ரோமியோ ஜூலியட் மூலமா. சூப்பர் சார். நிறைய கேர்ள்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, கேர்ள்ஸ்குள்ள இருக்கட்டும் இல்லை பாய்ஸ்குள்ள இருக்கட்டும், ஒரு சின்ன ஒருவேளை நம்ம கதையா இருக்கோ, ஒருவேளை நம்மளை பற்றி அவங்க சொல்கிறாங்களோ அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. நீங்கள் ஹன்சிகா கேரக்டர் மாதிரியோ இல்லை வந்து ரவி சார் கேரக்டர் மாதிரியோ வந்து ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கேரக்டர் மாத்திரம் கிடையாது, இருக்கிற 90% ஆஃப் த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான். உங்களோட ரியல் லைஃப் என்னல இருக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கை. நான் முதல்லயே சொன்னேன். இல்ல நீங்க சொன்னீங்க, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். உண்மையிலே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 100 பீப்புளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எனக்கு. ஸோ நான் பார்த்து நான் பேசிக்காக கொஞ்சம் அப்சர்வ் வந்து ரொம்ப பார்ப்பேன். அது தப்பான விஷயம் தான். வீட்லேயே ஒரு அம்மா அப்பா சண்டை போட்டால் கூட சரி பொறுமையாக நின்று பார்த்துட்டு இருப்பேன். சண்டையை தடுத்து எல்லாம் நிறுத்த மாட்டேன். என்ன டைலாக் வந்து எதுக்காக இப்படி கோவப்படுறாங்க, எனக்கு திட்டியெல்லாம் கூட இருக்காங்க எங்கள் வீட்டில். சண்டையை நிறுத்த மாட்டியாடா, இப்படியே பார்த்துட்டே இருக்கிற. இல்லைம்மா கொஞ்சம் போங்க, நான் இது வரேன் சொல்லிட்டு சீன்லேயே கட் சொல்ல மாட்டார். நாங்கள் ரெண்டு பேரும் நடிச்சுட்டே இருப்போம், அவர் அப்படியே பக்கம் பார்த்துட்டே இருப்பார். ஏது கட் சொல்ல, டிஜிட்டல் தானே, இவனுக்கு ஏதாவது புதுசாக பண்ண மாட்டானுங்களா அப்படின்னு. அதனால தான் அந்த எங்க குடியில அது எதுக்காக சில இடத்துல ஒரு மேஜிக் நடக்கும். என்னன்னா அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும்போது அவங்க ஒன்று வருவாங்க வீட்டுக்கு சார்லாம் ஒரு டச் யோ கட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுல வேற ஏதாவது புதுசாக ஏதோ டைலாக் ஒன்று கிடைக்கலாம், அதுல இருந்து இன்ஸ்பயர் இன்னொரு டேக்ல வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கூட வரலாம். அதுக்கான விஷயம் தான், கொடுமைப்படுத்துற விஷயம் கிடையாது. அண்ட் ரீ ரெக்கார்டிங் அப்போ கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணாம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மியூசிக்கே கொடுக்கவே முடியாது. ஸோ நீங்க இந்த அளவுக்கு ஒரு டிஸ்டர்ப் லெவல்ல ஃபீல் பண்ணீங்களா? ரவி சார்ட்டு அந்த ரிங் மாட்டிருப்பாங்க, ரிங் வந்து எடுத்துகிட்டு போகிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ரீல் அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் ஹைலி எமோஷ்னலாக இருந்தது. ஸோ ஏன்னா அங்கே இந்த மாதிரி ஏரியாஸ் தான் இது வந்து ஒரு லவ் ஃபிலிம் போல இருக்கு அப்படின்னு வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியாஸாக இருந்தது. ஏன்னா படம் முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரெண்டில் இருக்கிற, அதாவது வந்து தியேட்ரிக்கல் ஆடியன்ஸை வந்து எங்கேஜாகவே வச்சிருக்கக்கூடிய சீக்வன்சஸாக தான் இருந்தது. பட் லவ்ன்ற ஒரு ஏரியா வந்து த்ரூ அவுட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு இம்பாக்டான சீன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ சீன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த சீன்ஸ் வந்து அதில் ஹைலி எமோஷனலாக. ஸோ இதில் நாட் ஒன்லி அந்த நம்ம அந்த தண்டனக்கா தவிர்த்து இந்த தூவானம் அதோட அந்த பாடலாக இருக்கட்டும், அந்த இதற்கு தானே ஆசைப்பட பாலகுமாரி பாடலாக இருக்கட்டும், அப்புறம் அந்த அடியே அடியே இவளே ஆரம்பிக்கிற அந்த பாடலாக இருக்கட்டும், ரோமியோ பாடலாக இருக்கட்டும், எனக்கு எல்லாமே வேறு வேறு வெரைட்டியாக இருந்தது இதில் வந்து சாங்ஸ் ஒர்க் பண்ணுறது. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக போச்சு. அண்ட் இந்த படம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பார்க்காத மக்களும் வந்து இந்த இன்டர்வியூ பார்த்தோன்னே கண்டிப்பாக வந்து எல்லாருமே தியேட்டருக்கு ஓடி போய் பார்ப்பாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்து திரும்ப நம்ம சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கலைஞர் டிவி சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் உங்க எல்லாருக்குமே நான் கன்கிராட்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தயவு செஞ்சு சிடியில் பார்த்துறாதீங்க படத்தை, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். தயவு செஞ்சு தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க ப்ளீஸ். தேங்க்ஸ்.